ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோவில் கூட எல்லா ஊர்லையுமே தடல் புடலாக விமர்சையாக நடக்கும். எங்கள் ஊர்லையுமே பார்த்தீங்கன்னா இசக்கியம்மன் கோவில் கூட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாயங்கால வேலையில் தான் போயிருந்தேன். ஏன்னா சாயங்கால வேலையில் போனால் தான் அந்த லைட்டு, அந்த அலங்காரம், அப்புறம் எல்லாருமே பொங்கல் வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டெக்கர் பண்ணுறதுக்குலாம் அந்த சாயங்கால நேரத்தில் அந்த கோவில் கூட போனேன்னா அந்த தண்ணி வைபே நமக்கு உள்ள வந்துடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அந்த அலங்காரம் எல்லாமே முன்னாடி பண்ணியிருந்தாங்க சாமிக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு அம்மனை எல்லாமே கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையரப்பாவை கும்பிட்டுட்டு அப்படியே தீப ஆராதனை பார்த்தவங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா கூட்டமாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. முளைப்பாரி, தீச்சட்டி எல்லாரும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு முளைப்பாரிலாம் பார்க்கல ரொம்ப சூப்பராக இருந்தது. கருப்புசாமி முளைப்பாரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மன் வேஷம் வச்சு போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா வளர்ந்துருந்தது. எல்லா முளைப்பாரியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு தாங்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. நல்லபடியாக நடந்தது. என்ன கொஞ்சம் இல்லை ஒன்று என்னென்னா மழை தாங்க அன்றைக்கி கொஞ்சம் தூறல் போட்டு போட்டு போட்டுன்னு போட்டுக்கிட்டே இருந்தது. சரி நல்லபடியாக ஆனால் அவங்க போயிட்டு வரைக்கும் கொஞ்சம் மழை வெறிச்சிருந்தது. ஸோ இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் கோவில் கொடைலாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.